ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது சைபீரியாவில் நடந்த ஒரு மர்மமான நிகழ்வை பற்றிதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1908 ஜூன் 30 சைபீரியாவின் அமைதியான வானத்தில் சூரியனை விட பிரகாசமான ஒரு நெருப்பு பந்து தோன்றியது. அடுத்த சில நிமிடங்களில் வரலாறு காணாத ஒரு பெருவெடிப்பு 8 கோடி மரங்களை சாய்த்தது. ஆனால் வியப்படைய வைக்கும் விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாபெரும் அழிவுக்கு பின்னால் எந்த ஒரு தடயமும் இல்லை. ஒருவேளை நம் பூமியின் வரலாற்றில் எழுதப்பட்ட மிக தீவிரமான மர்மங்களில் இதுவும் ஒன்றா? 1908 ஜூன் 30 காலை 7:17 மணி. ரஷ்யாவின் சைபீரியா எப்பொழுதும் போல இயங்கிக் கொண்டிருந்த நேரம். மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டிருந்த போதுதான் அது நடந்தது. தொலைவில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாட்சிகள் வானத்தில் ஒரு பெரிய நீல நிற ஒளிக்கீற்றை பார்த்ததாக கூறினர். அந்த ஒளிக்கீற்று சில வினாடிகள் மட்டுமே நீடித்தது. அடுத்த நொடி ஒரு காது கிழிக்கும் சத்தம், அதன் பின் ஒரு பெரும் வெடிப்பு. இந்த வெடிப்பு ஜப்பானின் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டின் சக்தியை விட 1000 மடங்கு அதிகமானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வெடிப்பின் அதிர்ச்சி அலை பூமியை 2 முறை சுற்றி வந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 80 மில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நடுப்பகுதியில் உள்ள மரங்கள் கருகி நின்றன. சுற்றியுள்ள மரங்கள் அனைத்தும் வெடிப்பின் மையத்திலிருந்து வெளிநோக்கி சரிந்திருந்தன. இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுக்கு ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் பல ஆண்டுகளாக நடந்த ஆய்வுகளில் இந்த வெடிப்பு பகுதியில் எந்த ஒரு பெரிய பள்ளத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விண்கல் துண்டுகளும் கிடைக்கவில்லை. அப்படியானால் சைபீரியாவில் என்ன நடந்தது? இது வேற்று கிரகவாசிகளா? பரிசோதனை கூட கோளாறா? அல்லது ஒரு கருந்துளையின் நுழைவா? அடுத்த பாகத்தில் இந்த மர்மத்தை பற்றிய பல கோட்பாடுகளையும் விஞ்ஞானிகளின் ஆழமான முடிவுகளையும் பார்க்கப் போகிறோம். Subscribe to my channel.